குட் ஈவினிங் buddies. என்னடா சண்டே ஆளை காணான்னு பார்க்குறீங்களா? என்னோட தி பெஸ்ட் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேங்க. ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ ஒரு அழகான உலகம் இல்லை, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. லைஃப்பில் சுச்சுவேஷன் எப்படி வேணால் மாறலாம், நம்மளை சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாறலாம், நம்ம கூட இருக்க பார்ட்னர் கூட மாறிடலாம், இல்லை விட்டுட்டு போயிடலாங்க. ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நம்மளை எப்போவுமே ஒரே மாதிரி பார்ப்பாங்க, ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க எனக்கு மூமின்ற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ என் சன்னை வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக எங்கேயும் வெளியில் கூட்டிகிட்டு போக முடியல, கம்ப்ளீட்டாக எங்கேஜ்டாக இருக்கேன். அதனால் அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அவங்க மம்மி மாட்ட. ஏன்னா என் ஃப்ரெண்ட் அவன் அப்படி தான் கூப்பிடுவான். ஸோ இமீடியட்டாகவே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒன் டே ஃபுல்லும் அவங்க குழந்தைங்களோட இவனையும் சேர்த்து எல்லா ஃபன் ஆக்டிவிட்டீஸு என்னென்ன அவனுக்கு தோணுதோ அதெல்லாம் அவனை வந்து என்கேஜ் பண்ணி அடுத்த நாள் வந்து நான் போயிருந்தேன் அவனை கூட்டிகிட்டு போக. அப்போது இருந்த பார்ட்டி தான் இது. ஸோ எங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னோட கொலீக்கும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக அங்கே இருந்தோம். எங்கள் குழந்தைங்க எல்லாம் டுகெதர் லைக் தே வே பிளேயிங் அண்ட் வி வே ஹேவிங் லாட் ஆஃப் ஃபன். ஸோ உலகத்தில் ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணோன்னா லைஃப் வந்து மீனிங்லெஸ்ஸாகவும் போரிங்காகவும் இருக்குங்க. தட் இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு அப்படி தாங்க, என்னை சுற்றி இந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக கூலான ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஜென்ரலாகவே ஒரு மித்து இருக்கு இல்லையா, அதாவது கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்தா காசிப் பண்ணுவாங்க, நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. பெஸ்ட் கேர்ள்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ஸ் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா பெஸ்ட்டாக வந்து அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எனர்ஜெட்டிக்காக எல்லாத்தையும் வச்சுப்பாங்க, ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபேமிலி பார்ட்டி இட் என்ஷூர் தட் குழந்தைங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக எந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டுகெதர் நம்ம ட்ராவல் பண்ண வைக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க. ஸோ ஐ எம் பிளெஸ்ட். எனக்கு இந்த மாதிரி தான் என்னை சுற்றி நிறைய பேர் அழகழகான மனிதர்கள் வந்து என்னை சுற்றி இருக்கிறதுனால தான் என்னவோ எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் லெவலும் சரி, என் வாழ்க்கையும் சரி ரொம்ப அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்குங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.